பொருள் விலை கம்மியாக விற்கும்போது வாங்கி அதை வீணடிக்காமல் மதிப்பு கூட்டி எப்போ தேவைகள் இருக்கோ அப்போ நம்ம மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு விற்கலாம். அதுதான் அந்த கான்செப்ட். அந்த முடிவெடுத்து தான் நான் இந்த மதிப்பு கூட்டல் தொழிலுக்கே வந்தேன். இடைத்தரகர்கள் மூலம் நம்ம விற்கும்போது விவசாயிகளுக்கான சரியான பணம் கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நான் மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தேன். மதிப்பு கூட்டுவதும் எப்படின்னா அந்த ப்ராடக்டுடைய நேச்சர் கிடக்கூடாது. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைஸு இல்லை நல்லா ஃபுல்லாக வேணுங்க எல்லாமே. சார் நார்மலாக ஃப்ரெஷ் வெண்டைக்காய் மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு சத்துக்கள் நிச்சயமாக குறையாது. இப்போ கேரட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கும். இப்போ ஆம்லாவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆம்லாவில் உங்களுக்கு விட்டமின் சி லெவல் அதிகமாக இருக்கும். பீட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ட்ரை ஆகிடும். மேக்ஸிமம் 24 to 48 hours. இது எப்போவுமே சன்லைட்டை பொறுத்து தான். ஓசோன் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கோம். ஓசோன் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது இந்த டொமேட்டோவே ரொம்ப கிளியராக இருக்கும். ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவ், 2 நல்ல சத்துக்கள் நிறைந்தது, 3வது ரொம்ப நாள் இதை வச்சுக்கலாம், 4வது இதில் ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. பழத்தில் கூட வெள்ளை சக்கரை போடுறது கிடையாது. அந்த ப்ரிசர்வேட்டிவ் சிட்ரிக் ஆசிடு வேறு மற்ற இதெல்லாம் இருக்குது. அந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல. உழவின்றி உணவில்லை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்கக்கூடிய ஓம் சக்தி பிளான்டேஷன்ற ஒரு 100 ஏக்கர் விவசாய நிலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெங்காஸ் டெலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான மதிப்பு கூட்டல் சோலாரில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காவை ட்ரை பண்ணது தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற நெல்லிக்காய் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இவங்க மக்களுக்கு சாப்பிட்றது கொடுக்குறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செடியில் 10 கிலோ நெல்லிக்காய் இருக்குதுன்னா அதை 1 கிலோவாக ஆக்கி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த 1 கிலோவை சாப்பிட்டாலே அந்த 10 கிலோவில் இருக்கக்கூடிய சத்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு புதுமையாக இவங்களோட ப்ராடக்ட்ஸில் எல்லாமே நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பழ வகைகள் இருக்குது, பனானாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம அன்றாடம் உண்ணக்கூடிய காய்கறி வகைகள், தக்காளி, ஸோ அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. இப்போ வெண்டைக்காலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடுதண்ணில் 10 நிமிஷத்தில் போட்டாலே அது நார்மலாக போகுது. ஸோ 10 கிலோ வாங்குற வெண்டைக்காயை ட்ரை பண்ணி 1/2 kg ஆக்கிடுறாங்க. ஸோ நம்ம ட்ராவலில் வெளியில் போகிறதுக்கு, இப்போ சென்னையில் இருக்கீங்க, மெட்ரோ சிட்டியில் இருக்கிறப்போ இது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். நீங்கள் காய்கறி கட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணுறவர் நிறுவனர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தாங்க, ஒரு மருத்துவர் தான். இதை R&D பண்ணி ஒரு ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அவர் சந்திச்சு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் 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 சார். நம்ம உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் ரெங்கநாதன். நான் மருத்துவராக, அதாவது ஆப்ஸ்டட்ரிஷியன் கைனகாலஜின்னு சொல்லுவோம், மகப்பேறு மருத்துவம் சொல்லி 40 வருடங்கள் இங்கே செஞ்சிட்ருக்கேன். எனக்கு 100 ஏக்கர் ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் விவசாய ஃபேமிலியிலேருந்து குடும்பத்துலேருந்து வந்ததுனால விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். நான் உற்பத்தி பண்ண பொருள்களை விற்கிறதுக்கு நிறைய சிரமப்பட்டேன் மார்க்கெட்டில். அதனால் ஏன் இதை மதிப்பு கூட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தோம். ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் மதிப்பு கூட்டப்படாமல் வீணடிக்கப்படுகின்றன. அது இல்லாமல் இந்த இடைத்தரகர்கள் மூலம் நம்ம விற்கும்போது விவசாயிகளுக்கான சரியான பணம் கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நான் மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தேன். மதிப்பு கூட்டுவதும் எப்படின்னா அந்த ப்ராடக்டுடைய நேச்சர் கிடக்கூடாது. அதனுடைய சத்துக்கள் எந்த விதத்துலையும் குறையாமல் மதிப்பு கூட்டுறோம். மதிப்பு கூட்டுறது இல்லாமல் அதனுடைய கெடாமல் இருக்கிறத வாழ்நாட்கள், ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம், அது கிட்டத்தட்ட 9 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இருக்குது. சப்போஸ் அதை நம்ம ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சோம்னா அது 4-5 வருஷம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி மதிப்பு கூட்டும்போது ஒரு பொருள் விலை கம்மியாக விற்கும்போது வாங்கி அதை வீணடிக்காமல் மதிப்பு கூட்டி எப்போ தேவைகள் இருக்கோ அப்போ நம்ம மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு விற்கலாம். அதுதான் அந்த கான்செப்ட். அந்த முடிவெடுத்து தான் நான் இந்த மதிப்பு கூட்டல் தொழிலுக்கே வந்தேன். சரிங்க. நான் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது எல்லாமே நீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் நான் ப்ராசஸ்லாம் நான்
உங்கள் நேயர்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். சரிங்க சார். ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் போல். ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா சாப்பிடக்கூடிய பொருள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த வெண்டைக்காய் அதெல்லாம் நமக்கு நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே ஒரு 6 நாள் 5 நாளில் கெட்டு போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஐடியா பண்ணி 6 மாதம் வரைக்கும் நம்ம இதை வந்து பண்ணி வச்சு சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க, ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு. ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதை நேர்லேயும் பண்ணி காட்டுங்க சார். 6 மாதம் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயும் நல்லாயிருக்கும். ஓகே. நம்ம ஆர்டினரி ஃப்ரிட்ஜில் வச்சா வருஷக்கணக்காக நல்லாயிருக்கும். சரிங்க சார், போயிட்டு பார்த்துடலாம். வாங்க போகலாம். நான் ட்ரை பண்ணுற மெத்தட் வந்து இந்த சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணுறோம். ஏன் சோலார் ட்ரையர், என்னென்ன மெத்தட் ஆஃப் ட்ரையிங் அவைலபிள், நிறைய மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். சன் ட்ரையிங், நம்ம தாத்தா பாட்டிலாம் பண்ண சன் ட்ரையிங், அது இல்லாமல் சோலார் ட்ரையிங் இருக்குது, ட்ரே ட்ரையிங் இருக்குது, ஓவன் ட்ரையிங் இருக்குது, ஸ்ப்ரே ட்ரையிங், ஃப்ரீஸ் ட்ரையிங், எவ்வளவோ மெத்தடு உணவுப் பொருளை பதப்படுத்தலாம். நம்ம சன் ட்ரைலேருந்து சோலார் ட்ரைக்கு ஏன் போகிறோன்னா, இந்த ஷீட்ஸ் வந்து பாலிகார்பனேட் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் எல்லாம் இது ஃபில்டர் பண்ணிடும். நம்ம சன்லைட்டில் இருக்க அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து எல்லா நியூட்ரிஷனுக்கும் ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். அது அவ்வளோ நல்லதில்லை, நியூட்ரிஷன் வேல்யூ குறைச்சிரும். இது வந்து ஸ்பெஷலாக யூவி ரேஸை ஃபில்டர் பண்ணிடுது. அண்ட் அனதர் திங், ட்ரையிங்கில் வந்து இதில் வந்து லோ டெம்பரேச்சரில் ட்ரை பண்ணுறோம். இதனுடைய டெம்பரேச்சர் வந்து 45லேருந்து 55 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய ஹியூமிடிட்டியும் லோ ஹியூமிடிட்டி, ஏன்னா 35 to 45%. அதுக்கப்புறம் நம்ம 3 பேராமீட்டரை நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒன்று வந்து டெம்பரேச்சர், இன்னொன்று ஹியூமிடிட்டி, இன்னொன்று வந்து ஏர் வெலாசிட்டி. இதை 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது. அதாவது அதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல, அதனுடைய கலர் காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல, எல்லாமே நல்ல நேச்சுரல் கலராக இருக்கும். அதனுடைய அந்த சத்துக்கள் எதுவுமே குறையாமல் நிறைவாக இருக்கும். இதனால தான் இந்த மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த சோலார் ட்ரையரை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா மற்ற எல்லா ட்ரையிலையும் இது வந்து எக்கனாமிக்கலாகவும் ஓரளவுக்கு பண்ண முடியும். மற்றபடி ட்ரே ட்ரையிங், ஃப்ரீஸ் ட்ரையிங் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் ஆட் ஆகும். அதில் இருக்க ட்ரே ட்ரையிங்லாம் கொஞ்சம் டெம்பரேச்சர் இதை விட அதிகமாகும். இந்த மாதிரி இருக்க அட்வான்டேஜ்னால இந்த ட்ரையரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் தான் நாங்கள் பண்ணுறோம். சார் இது எவ்வளோ லென்த்து சார்? இது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டு. இது இந்த ட்ரையருடைய இது. இன்னொரு ட்ரையர் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அது வந்து ஜம்போ ட்ரையர்னு, அது வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து இது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிளாக ஒரே நாள்லலாம் ட்ரை பண்ண முடியாது. ட்ரே ட்ரையிங்லாம் குயிக்காக ட்ரை பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்லோ ப்ராசஸ். ஒரு வெஜிடபிளும் ஒரு காய்கறியும் ஒரு பழமும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி எடுத்துக்கிட்டால் 10 டேஸ் கூட ஆகும் ட்ரை ஆகிறது, ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி கிரேப்ஸும் 10 டேஸ் ஆகும். அதே பாவக்காய், வெண்டைக்காய்லாம் 2 நாள் 3 நாள் ஆகும். இந்த மாதிரி இது எல்லாமே நேச்சரை டிபெண்ட் ஆனது. சன்லைட் நல்லா இருந்தால் ட்ரையிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். க்ளவுடி டேஸு, மேகமூட்டமாக இருக்குது, மழை பெய்யுது அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரையிங் அவ்வளோ நல்லா டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவ், 2 நல்ல சத்துக்கள் நிறைந்தது, 3வது ரொம்ப நாள் இதை வச்சுக்கலாம், 4வது இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. பழத்தில் கூட வெள்ளை சக்கரை போடுறது கிடையாது. அந்த ப்ரிசர்வேட்டிவ் சிட்ரிக் ஆசிடு வேறு மற்ற இதெல்லாம் இருக்குது. அந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து சிம்பிளாக ப்ராசஸ் பண்ணுறோம், மினிமலி ப்ராசஸ்டு. அது இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு நல்ல இப்போது ஒரு விட்டமின் சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய வாட்டர்லாம் போனவுடனே லைட்டாகி ப்ராடக்ட்டு வெயிட்லெஸ் ஆகிடுது. அதனால் கம்மி ப்ராடக்ட்லேயே நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ ஈஸி டு ஸ்டோர். அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. அதே இல்லாமல் நம்ம வந்து விவசாயிகள் வந்து சின்ன லெவலில் இது மாதிரி ஒரு ட்ரையர் வச்சுருந்தோம்னா அவங்க வந்து விலையில்லாத பொருட்களையும் குப்பையில் கொட்டுன்னு நினைக்கிற பொருட்களையும் விலையில் நம்ம என்ன பண்ண முடியும், தூக்கி தான் எறியணும். அதெல்லாம் இதில் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் அரசாங்கமும் இதுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க, நிறைய எய்ட்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் இதை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போனால் நமக்கு இன்னும் நல்லாயிருக்கு. இப்போ வந்து இதனுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மலாம் வேகமான உலகத்தில் இருக்கோம். நமக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கோசரம் நம்ம வெஜிடபிள் வாங்கியோ அதை இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணிலாம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி கஷ்டமான வேலை. இது வந்து சிம்பிள் சொல்யூஷன்.
உங்கள் ஒரு வாரத்து மீலை கூட அழகாக பிளான் பண்ணலாம். ஒரு நாள் இன்றைக்கி என்ன காமிக்கணும், இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் வைக்கணுமா, வெண்டைக்காய் பொரியல் பண்ணணுமா, எல்லாம் பண்ணலாம். நாளைக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கணுமா, வைக்கலாம். ஹேண்டி. நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், நேரத்தோட ஒரே போட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணி பண்ணலாம். சரி, இது வந்து ஓசோனைஸ் வாட்டர். ஓசோன்னா என்ன? O3. என்ன பர்பஸ்க்கு நம்ம ஓசோன் யூஸ் பண்ணுறோன்னா, ஓசோன் இஸ் அவர் வந்து அது பவர்ஃபுல் ஆக்சிடைசர்னு சொல்லுவோம். அது வந்து அந்த ப்ராடக்ட் மேலே நம்ம எல்லா ப்ராடக்ட்லேயும் பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க. வேறு ஏதாச்சும் வைரஸ், பாக்டீரியா, இந்த கிருமிகள்லாம் இருக்கலாம், வேறு ஏதாவது கெமிக்கல் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஓசோன் வாட்டர் ஒரு சைக்கிள் வந்து 5 to 7 minutes ஆகும். பாருங்கள், இப்போ நாங்கள் டொமேட்டோ இந்த ஓசோன் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கோம். ஓசோன் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது இந்த டொமேட்டோவே ரொம்ப கிளியராக இருக்கும். அது எல்லா இது போயிடும், உங்களுக்கு பெஸ்டிசைட் போயிடும், கெமிக்கல்ஸ் போயிடும், ஏன் ஜெர்ம்ஸே ரிமூவ் பண்ணுது. அதனால் இது வந்து இஃபெக்டிவான ஒரு மெத்தடு. எல்லா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸும் எது வாஷ் பண்ண முடியுமோ அதெல்லாம் இதில் வாஷ் பண்ணுறோம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். மெயின் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் மினிமைஸ்டு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் வந்து மோஸ்ட்லி மிஷின் கட்டிங், பாசிபிள் இல்லாத இடத்துல தான் ஹேண்ட் கட்டிங் போவோம். மிஷின் கட்டிங் வந்து இது ஒரு இம்போர்ட்டட் யூனிட்டு, தைவான் யூனிட்டு. இதில் வந்து டைசிங் போடலாம், ஸ்லைசிங்கும் போடலாம், ஜூலியன் கட்டிங்னு சொல்லுவோம். நீளமாக இருக்கிற கட்டிங்கும் போடலாம். எல்லாமே 3 mm போடலாம், 10 mm போடலாம், வேணும்னா 20 mm போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த மிஷினரி யூஸ் பண்ணுறோம். ஒன்றுக்கு ஒரு மிஷினரி இருக்குது. இது வந்து மல்டிபர்பஸ். ஏதோ நிறைய டைசிங், உங்களுக்கு ஸ்லைசிங், ஜூலியன் கட்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து டொமேட்டோவும் இது வந்து மின்ட்டும் ப்ராசஸ் பண்ணுறோம். மின்ட்டெல்லாம் வந்து மேனுவலாக ப்ராசஸ் பண்ணுறத விட நாங்கள் மெக்கனைஸ் பண்ணுறோம். மெக்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த லீவ்ஸ்லாம் கட் ஆகிடும். இந்த 2 லீவ்ஸ்க்கு நடுப்புற இருக்க டிஸ்டன்ஸ், இந்த ஸ்டெம் எல்லாம் மேனுவலாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் மேனுவலாக ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்மால் கட்டிங், டீ கட்டிங்னு ஒன்று போட்டுருவோம். என்ன அட்வான்டேஜ் அந்த ஸ்மால் டீ கட் லீவ்ஸ்னால், அதாவது டீ மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் போட்டு அதை அப்படியே நம்ம வந்து சப்பாத்தியில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து சாதத்தில் இந்த இதை போட்டு நெய், உப்பு, மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்லாம். இதே தோசையில் போட்டுக்கலாம், ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் இருக்குது. எல்லாமே ஹைஜீன் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா முதல்ல வாஷ் பண்ணுறோம், அப்புறம் ஓசோன் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம். அந்த டவுன் ரூட்ஸ்லாம் கட் பண்ணிவிடுவோம். இதை மெக்கானிக்கலாக நம்ம சாப் பண்ணிவிட்டு அதில் இருக்க ட்ரை ஆனோடனே இந்த பெரிய ஸ்டெம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் we are going for tea cuts. அடுத்து சார், இப்போது எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்கள் இந்த மெத்தடில் தான் பண்ணுறீங்க? மோஸ்ட்லி இதெல்லாம் சில விஷயங்கள் பண்ண முடியாது. அது வந்து இது மேனுவல் கட்டிங் 95% இப்படி பண்ணிவிடுவோம். சரிங்க சார். அப்புறம் ஆம்லா எல்லாமே ஒரு மிஷின் இருக்குது. ஆம்லா வந்து இது வந்து ஆம்லாவை டீசீட் பண்ணிடலாம். அந்த கொட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷெட்டிங்னு சொல்லுவோம். ஷெட்டிங்னா உங்களுக்கு வந்து தூளாக சீவல் பார்த்த மாதிரி ட்ரை ஆனோடனே போயிடும். எல்லாமே ஆம்லா கூட வாஷ் பண்ணி தான் பண்ணுவோம். காட்ட ஸ்லைசிங் யூனிட்ஸு இது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி மெக்கனைஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி டேக் ப்ராடக்ட்ஸ் ட்ரை. ஓகேங்க சார். இப்போ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் டைரெக்டாக வந்து சோலார் ட்ரையில் வச்சுருக்கோம். சோலார் ட்ரை இதை வந்து ஜம்பு ட்ரைன்னு சொல்லுவோம். ஏன்னா இதனுடைய நீளம் 100 அடி, அகலம் 18 அடி, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. ரொம்ப வால்யூம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய ட்ரேஸை ஹோல்ட் பண்ண முடியும். அதனால வந்து ஒரு பெரிய வால்யூம் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 2 டன் ப்ராசஸ் பண்ணுறோம், 1.5 டன் ப்ராசஸ் பண்ணும்போது நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து இதில் வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அந்த இது ஈவன் இதில் இன்னும் வேறு அதர் நைட் எனர்ஜிக்கோசரம் ஹீட் பம்ப்ஸு, இந்த ஏர் ஹீட் சர்க்குலேஷனுக்கோசரம் ஃபேன்ஸு இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். இது வந்து வால்யூம் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த ட்ரையரை. அதாவது அதிக லெவலில் பண்ணோம்னா இங்கே பயன்படுத்து. அதிக லெவலில் சப்போஸ் ஒரு நாளைக்கு 1.5 டன் ப்ராசஸ் பண்ணோன்னா 1 டன்னுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணலாம். இதோடைய கெப்பாசிட்டி ஆஃப் ப்ராசஸிங் இஸ் ஹை. இது வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ட்ரையர். இது வந்து நமக்கு சப்போஸ் ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட் கொஞ்சம் லெஸ் குவான்டிட்டி ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி 2 பேரும் 2 எடுத்துருக்கோம். இதெல்லாம் ஆர்டர் பேஸ் பண்ணி தான். இது வந்து மின்ட்டு.
இந்த மின்ட் வந்து சாப் பண்ணி இப்படி தான் ட்ரை பண்ணுறோம். ஓரளவு கலர் இதெல்லாம் மெயின்டைன் ஆகும். இன்றைக்கி இந்த டொமேட்டோ சார் ரிங் டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவோம், ரிங் கட்டிங்ஸ்னு. இந்த மாதிரி டொமேட்டோ வந்து கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துருவோம். ஓகேங்க சார். எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இங்கே இதை பதப்படுத்துறீங்க சார்? இப்போ லீவ்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ட்ரை ஆகிடும். மேக்ஸிமம் 24 to 48 hours. இது எப்போவுமே சன்லைட்டை பொறுத்து தான். ஓகே. நைட் ட்ரைக்கு வி யூஸ் இந்த மாதிரி மெஷினரி இருக்குது. நைட் வந்து இது வந்து இட் கிவ்ஸ் சர்டன் ஹீட்டு. அந்த ஹீட்டெல்லாம் வந்து இந்த ஃபேன்லாம் சர்க்குலேட் பண்ணோம். ஹீட் பம்ப்னு சொல்லுவோம் இந்த யூனிட்டை. ஓகே சார். அப்போ 24 ஹவர்ஸுமே நீங்கள் இதை பார்த்துட்டே தான் இருக்கணும். இல்லை, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். 24 hours மெயின்டைன் பண்ணுறது வி ஆர் யூஸிங் திஸ் ஹீட் பம்ப். நைட் ஹீட்டிங், நைட்டில் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். இப்போல்லாம் இங்கே வந்து 18 degree 19 degree போகுது. மினிமம் ஒரு 27 நம்ம மெயின்டைன் பண்ணோம். இது வந்து பைனாப்பிள். இந்த பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் வந்து சிம்பிள் கட்டிங் தான். ஒன்றும் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணுறது இல்லை, எதுவும் பண்ணுறது இல்லை. ப்ராசஸிங் தான். நேச்சுரலி ஸ்வீட்டன், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வந்து நல்ல மெல்றதுக்கு சூவபிலிட்டின்னு சொல்லுவோம், மெல்றதுக்கு ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஆஸ் ஈக்குவல் டு ஃப்ரெஷ் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இதெல்லாம் பண்ணுறோம். எல்லா ஃப்ரூட்ஸுமே ப்ராசஸ் பண்ணுறோம். நாங்கள் ப்ராடக்ட் அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பேக்கேஜிங் ஸ்டோரேஜுக்கோசரம் இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறோம். எப்போவுமே இட் வில் பி வெரி நீட் அண்ட் டைடின், க்ளீனாக தான் இருக்கும். நல்ல ஸ்டெரைலாக மெயின்டைன் பண்ணிக்குவோம். இங்கே வந்து கோல்ட் ஸ்டோரேஜ், இது ஒரு 5 ton கோல்ட் ஸ்டோரேஜ், அங்கே ஒரு 5 ton கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. டோட்டலாக 10 tons எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, கோல்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இதில் வந்து நார்மலாக ஒரு 12 to 15 degree சென்டிகிரேட்டில் மெயின்டைன் பண்ணிக்குவோம். இதில் வந்து 5 ton ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால இதில் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இந்த இதில் எல்லா ரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரம் இயர் ஸ்டோரேஜிலேருந்து பேக்கிங்க்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இது வந்து எல்லாம் பேக் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். நாங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஐஆர் எமிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், இதில் ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ஏன் இதில் ப்ரீ ஹீட் பண்ணுறோன்னா மோல்டு க்ரோத்லாம் ஆகாமல் இருக்கும் ப்ராடக்டில், அதாவது ஃபங்கல் க்ரோத் வராமல் இருக்கும். அதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எடுத்து இது ஒரு பேக்கிங் யூனிட்டு. இதில் வந்து நைட்ரஜன் இருக்குது. இந்த நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணி இதை பேக் பண்ணுறோம். பேக் பண்ணி வில் சென்ட் டு த மார்க்கெட். இது வந்து க்ளீன் பியூரிஃபைடு ஏர், இந்த ஏர் பியூரிஃபையர்னு இருக்குது. இதை வச்சு இந்த ஏரையும் பியூரிஃபை பண்ணிக்கிறோம். சரிங்க சார். இப்போ 40 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் என்னென்ன? நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது. சில ப்ராடக்ட் வந்து வி ஹவ் காட் அ பிரிண்டட் பேக்கேஜு. இந்த மாதிரி பெட்டர் கார்டு இருக்குது, இது மாதிரி முருங்கை லீவ்ஸ் இருக்குது. கிரேப்ஸ் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரேப்ஸ், தாம்சன் கிரேப்ஸ் இருக்குது. ஈவன் நாங்கள் பன்னீர் கிரேப்ஸ் கூட பண்ணுறோம். இது வந்து பன்னீர் கிரேப்ஸு இதுவும் பண்ணுறோம். அப்புறம் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவக்காய், வெண்டைக்காய் எல்லாமே பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு இது வந்து வெண்டைக்காய் இது மாதிரி ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க சார். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் டாக்டர்ன்றதுனால உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் இதை பற்றின இருக்கும். ஸோ நம்ம இப்படி பண்ணி சாப்பிட்றப்போ நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு மக்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். அதாவது பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து அந்த ஒரு சத்துக்கள் நிச்சயமாக குறையாது. இப்போ கேரட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கும். இப்போ ஆம்லாவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆம்லாவில் வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் சி லெவல் அதிகமாக இருக்கும். ஏன் இந்த ப்ராடக்ட்லாம் எல்லாம் அதிகமாக இருக்குன்னா லோ டெம்பரேச்சரில் லோ ஹியூமிடிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து கம்மி டெம்பரேச்சரில் ப்ராடக்ட் எடுக்கிறதுனால அதெல்லாம் ஸ்பாயில் ஆகாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோரேஜும் இதை நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணிடுறோம். இது வந்து இந்த ஆம்பியன் அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே இந்த இதெல்லாம் 3 to 4 months வைக்கலாம். ஈஸியாக 6 months கூட வைக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜில் வச்சோம்னா ஒரு 9 months கூட நம்ம வச்சுக்கலாம். இது நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணுறதுனால there are certain studies 9 months கூட நம்ம அப்படியே வைக்க முடியும். ஏன் நைட்ரஜன் யூஸ் பண்ணுறோன்னா அது உள்ளே இருக்க ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். ரீப்ளேஸ் பண்ணோடனே ஆக்சிஜன் போயிடுச்சுனாலே
ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்காது, அதில் எந்த ஆர்கானிசம் க்ரோ ஆகாது. அதனால வந்து நைட்ரஜன் ஃப்ளஷ் பண்ணுறோம். அது வந்து ப்ராடக்ட்டுக்கோ நமக்கு ஹெல்த்துக்கோ அது தீங்கு கிடையாது, அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு என்னெல்லாம் வந்து பயன் சார்? இப்போ நம்ம அன்றாடம் காய்கறிலாம் போயிட்டு மார்க்கெட்டில் வாங்குறோம், அது இல்லாமல் மார்க்கெட் வந்து சுத்தமானதாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படின்றப்போ இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் ப்ரைஸ். ஒரு நாளைக்கு இப்போ பாவக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில நாள் 40 ரூபாய்க்கு கிடைக்கும், சில நாள் 80 ரூபாய்க்கு கிடைக்கும். நாங்கள் வந்து எந்த ப்ரைஸ் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்போது வாங்கி ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். எங்கள் ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து கன்வீனியன்ட். நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போய் காய் எடுத்துகிட்டு வந்து வாங்கி வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணுறத விட இது அப்படியே எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். இதை எடுத்து அப்படியே ஹாட் வாட்டரில் நாங்கள் ஒரு ப்ராடக்ட்லேயும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம் பின்னாடி, ஹவு டு யூஸ் அதையும் கொடுத்துருப்போம். இந்த இருக்க பேக்கில் வந்து எப்படி குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி சமைக்கிறதுன்னு கொடுத்துருப்போம். 2 லாங்குவேஜில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்துலேயும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நார்மலாகவே இந்த வெஜிடபிள்லாம் ஒரு 20 மினிட்ஸு ஒரு பாயிலான வாட்டரில் 20 நிமிஷம் சோக் பண்ண உடனே இதனுடைய குவான்டிட்டி 3லேருந்து 5 டைம் அதிகமாகிடும். அதனால் வந்து நமக்கு வந்து இப்போ இந்த 100 கிராம் வந்து ஒரு 4 பேர் ஃபேமிலிக்கு ஒரு நிச்சயமாக ஒரு 4 சர்வ் 5 சர்வ் வரும். 4 தடவை 5 தடவை குக் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இதில் வந்து கன்வீனியன்ட்டு, எக்கனாமி அண்ட் மோர் ஹைஜீனிக் ப்ராடக்ட். ஏன்னா இதில் வந்து நாங்கள் ஓசோன் வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால பெஸ்டிசைட் கெமிக்கல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து லாங் செல்ஃப் லைஃப், எவ்வளோ நாள் வேணுமாலும் வச்சுக்க முடியும். இதனால தான் இந்த அட்வான்டேஜ். நமக்கு வந்து ஒரு வாரத்துக்கான மீலை கிராசரி மாதிரி கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம், உடனே கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்கணும், ப்ராடக்ட் வீணாக போயிடுங்கிற நெசசிட்டிலாம் இல்லை. ஓப்பன் பண்ணால் 1 மாதம் கூட அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் இதனுடைய அட்வான்டேஜ். சரிங்க சார். அப்போ காய்கறிலாம் அறிய தேவையில்லை. காய்கறி அறிய தேவையில்லை, கழுவ தேவையில்லை. இப்போ நீங்கள் இது கோல்டு இது ஃப்ரிட்ஜிலே வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 5 to 7 நாளில் எல்லா ப்ராடக்ட்டும் வீணாக போயிடும். பிளாக் ஸ்பாட் வரும், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. இதில் இருக்க வாட்டரை ரிமூவ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும். இது டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து சுவையெல்லாம் மாறுபடாது, சுவையெல்லாம் நல்லாவே இருக்கும் மென்று சாப்பிட்ற மாதிரி. இது ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த விவசாயம் சார்ந்த வெஜிடபிள் வந்து அற்புதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது நிறைய மக்களுக்கு வந்து போய் சேரும் நம்புகிறோம். ஸோ லைவாக ஒரு டெமோ நம்ம வெஜிடபிளை வந்து சுடுதண்ணில் போட்டு காமிச்சிடலாம். இப்போது ட்ரை ப்ராடக்டை நம்ம எப்படி ஹாட் வாட்டரில் பாயில்டு வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுக்கணும். இது வந்து பாயில்டு வாட்டரு. இதில் வந்து வெண்டைக்காய் இது ஒரு சர்வுக்கு வரும், இதை போட்டுட்டாச்சு. இது மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம விட்டுறணும். விட்டவுடனே இது ரீஹைட்ரேட் ஆகும். இது வந்து இது வாட்டரை தண்ணியை அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் 50 கிராம் போடுறோன்னா ஒரு 150-200 கிராம், சில சமயம் 200 கிராமுக்கு மேலேயும் கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது அதை நம்ம அப்படியே சாதாரண ஃப்ரெஷ் கட் வெஜிடபிள் மாதிரி நம்ம சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், புளிக்குழம்பு வைக்கலாம். இதில் வந்து அப்படியே தயிரில் போட்டு பச்சடி மாதிரி சாப்பிட்லாம். நிறைய வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சைஸு நல்லா ஃபுல்லாக வேணுங்க எல்லாமே. சார் நார்மலாக ஃப்ரெஷ் வெண்டைக்காய் மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு ஃபுல்லாகவே எடுத்துருங்க. ஸோ இது எப்படி நம்ம நார்மலாக வெஜிடபிள் எப்படி பண்ணுறோமோ அது எல்லாமே. ஆமாம், அதே மாதிரி பொரியல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம். இந்த வெண்டைக்காய் அப்படியே தயிர் பச்சடியும் பண்ணலாம். எல்லாமே பண்ண முடியும். ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு எல்லாம் ஓசோன் வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய சைஸ் பாருங்கள் எல்லாமே. இது வந்து உங்களுக்காச்சும் முத்தல் வெண்டைக்காய் வரும், நாங்கள் பிஞ்சு வெண்டைக்காயை தான் ப்ராசஸ் பண்ணுறோம். இதுக்கோசரம் அதிக விலை கொடுத்து ஃபார்மர்ட்டேருந்து வாங்குகிறோம். ஓகேங்க சார். இதோட டேஸ்ட்லாம் எப்படி சார்? டேஸ்ட்லாம் நார்மல் ஃப்ரெஷ் வெஜிடபிள் மாதிரியே தான் இருக்கும். அதாவது புளிக்குழம்புலாம் இன்னும் மோர் டேஸ்டியர். ஃப்ரெஷ் வெஜிடபிளோட இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளிக்குழம்புலாம் வச்சு. நம்ம வெண்டைக்காய் காமிச்சிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி தான் தக்காளி எல்லாமே அப்படி தான்.
இதே மாதிரி தான் சுடுதண்ணி. ஆமாம், சுடுதண்ணியில் போட்டு காய்கறிகள் மட்டும் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். பழம் அப்படியே டைரெக்டாக கன்சியூம் பழம் அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். இது கீரை வகைகள். கீரை வகையெல்லாம் அதே மாதிரி தான், எல்லா கீரை வகையிலும் இருக்குது. நாங்கள் வந்து 5 கீரைகளை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். முருங்கை, மின்ட்டு, புதினா, கருவேப்பில்லை, இந்த வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, இது 5மே நாங்கள் என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணி அந்த லீவ்ஸை ஸ்மால் கட்ஸ், டீ கட்ஸ்ன்னு சொல்லுவோம், டீ லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணுறோம். அதுக்கு இந்த மாதிரி யூனிட்லாம் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே இது எஸ்எஸ்ல பண்ணது தான். இந்த டீ கட்ஸோடைய என்ன அதனால் நமக்கு நன்மைனா, இந்த எல்லா லீவ்ஸையும் அப்படியே தோசை மாவில் போட்டு தோசை ஊற்றலாம், சப்பாத்தி மாவில் போட்டு சப்பாத்தி பிணைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பில் அப்படியே டாப்பிங் போடலாம். இது வந்து உங்களுக்கு அந்த கருவேப்பில்லை, கொத்தமல்லி, மின்ட்டு, புதினா, இதெல்லாம் அப்படியே துவையல் அரைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி பண்ணலாம், ரொம்ப ஹேண்டி. நீங்கள் வந்து இந்த இலையெல்லாம் வெளியிலேருந்து சோர்ஸ் பண்ணி ஆஞ்சி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதை விட இது ஈஸி. ரொம்ப நாள் வச்சுக்கலாம், மாதக்கணக்கில் அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணுமோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சட்னிலாம் ரெடி ஆகிடும். எங்களுடைய ப்ராடக்டை எங்கள் ஓன் வெப்சைட் இருக்குது, rengasdoctor.com வித் பேமெண்ட் கேட்வேயோடு இருக்குது. நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். மெட்ராஸில் கீழ்பாக் ஏரியாவில் டெம்பிள் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, நியூ ஆவடி ரோட்லேருந்து ஆஃப் நியூ ஆவடி ரோட். அங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபியூச்சரில் நீங்கள் அங்கேயும் வந்து நேராக பார்த்து ப்ராடக்டை வாங்கலாம். சரிங்க சார். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு 6 month ஸ்டால்லாம் போட்டு, இப்போ மக்களோட வரவேற்பு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு ரெகுலராக வாங்குறாங்களா, என்ன சொல்கிறாங்க சார்? இப்போ நாங்கள் கேட்வே பேமெண்ட்டை 1 month-ஆக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஸ்டார்டட் கெட்டிங் ஆர்டர் வர ஆரம்பிக்குது. மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி? மக்கள் ரெஸ்பான்ஸு ஆரம்பத்தில் கொஞ்சம் பரவாயில்ல, பட் இன்னும் இதை வந்து மக்களை சென்று ரீச் அடையலை. ஏன்னா நான் வந்து இந்த எஃப்எம்சிஜி மாடல்னு நிறைய ஷாப்லாம் ஸ்டாக் பண்ணல. எஃப்எம்சிஜி மாடல் போகும்போது என் ப்ராடக்ட் காஸ்ட் அதிகமாகுது. அதனால் வந்து ப்ராடக்டை இது ஒரு எக்கனாமிக்கலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வெப்சைட்டை டெவலப் பண்ணி பண்ணுறோம். எங்கள் சேனலை இன்வைட் பண்ணி இதை தெரியப்படுத்தினதுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிக்கிறோம் சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி.